ஒரு அம்மா பை நிறைய பணத்தோடு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. பின்னாடி வந்த ஒருத்தவன் அந்த பணப்பையை பிடிங்கிட்டு ஓடுறான். இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அவனை துரத்தி பிடிக்கணும்னு சொல்லி, ஆனால் அவங்களால அவனை பிடிக்க முடியல. அவன் ரொம்ப தூரத்தில் ஓடி போய் மறைஞ்சிட்றான். அதுக்கப்புறம் இப்போ ஓடி வரவன் அங்கே சடனாக ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது. அங்கே என்னன்னு போய் பார்க்குறான். பார்க்கும் பொழுது ஒரு ஸ்கூல் வேனும் ஆப்போசிட்டில் வந்து ஒரு காரும் நேருக்கு நேராக மோதி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதில் அந்த காரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அதுக்கப்புறமா 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸ்கூலில் பார்த்திங்க, இந்த ஸ்கூல் வேனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, குழந்தைகள் கிட்ட இருக்காங்க. இப்போது அதில் ஒரு 10 பேர்கிட்ட அடி வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுலேயும் முக்கியமாக அந்த காரில் வந்த 4 பேருக்குமே பயங்கர அடி. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லோரையும் ஏற்றிட்டு போகுது. இதை பார்க்குறவனுக்கு மனசு கேட்கல. ஸோ இவனு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆம்புலன்ஸ்லேயே ஏறி போகிறான். அப்படி போகும்பொழுது அதில் வந்துட்டு அந்த ஃபேமிலியாக வருவாங்கள்ல ஒரு 4 பேர், அவங்க ப்ளஸ் இந்த ஸ்கூலில் வேனில் வந்து ஒரு 4 குழந்தைகள் எல்லாரையுமே வந்துட்டு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்க. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே வந்துட்டு அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இவங்க யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆனாலும் இவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் திருட்டிட்டு வந்த பணம் ப்ளஸ் அவன் கையில் வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து அங்கே வந்துட்டு அந்த முன்ன பின்ன தெரியாதவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவன் வந்துட்டு அங்கே பே பண்ணிடுறான். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் எல்லாருமே பொழைச்சிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியாக வருவாங்கள்ல, அதில் அந்த அம்மா மட்டும் இறந்துடுறாங்க. சரிங்களா. ஏன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களால காப்பாற்ற முடியாது. ஸோ அவங்க மட்டும் இறந்துடுறாங்க. இப்போது கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் கழித்து இவனும் இறந்துடுறான். ஸோ இவனை வந்துட்டு இப்போது மேலகத்துக்கு போகிறாங்க. கடவுள் முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்துக்கு அனுப்புறதா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல, நம்ம நிறைய நல்லது பண்ணோன்னா சொர்க்கத்துக்கு போகும், நிறைய தப்பு பண்ணோம் அப்படின்னா நரகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவனை வந்துட்டு நிற்க வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஒரு அம்மா வேகமாக வருது. வந்துட்டு இவனை செம்மையாக அடிக்குது. அடிச்சுட்டு, நீ தானே அன்றைக்கி என் பணப்பையை பிடுங்கிட்டு ஓடினேன், உன்னை துரத்திட்டு வரும்போது தான் நான் லாரியில் அடிபட்டு நான் இறந்துட்டேன், நீ வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டேன், உன்னால் தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயும் அந்த அம்மா செம்மையாக சாபம் கொடுக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அம்மா ஓடியாந்து இவன் காலை தொட்டு கும்பிடுது. எப்பா அன்றைக்கி நீ தானே வந்துட்டு என் குழந்தைங்கள வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது நீ தானே வந்துட்டு கூட இருந்து காப்பாற்றின, நீ மட்டும் அன்றைக்கி கரெக்டாக எங்களை அழைச்சிட்டு போகலனாலும் இல்லை அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னாலும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு கிடச்சிருக்காது. இன்றைக்கி என் 2 குழந்தைங்க உட்பட அந்த வேனில் வந்து ஒரு 4-5 குழந்தைங்களும் வந்துட்டு இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணமும் நீ மட்டும்தான். ஸோ உனக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போது இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்துக்கு அனுப்புறதான்னு யோசிக்கிறாரு. உடனே அந்த பணப்பையை தொலைச்சாங்கள்ல, அவங்க வந்துட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு இவனை வந்துட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பவே கூடாது, இவனால் தான் நான் வந்துட்டு இந்த நிலமையில் இருக்கேன், அதனால் நீங்கள் வந்துட்டு இவனை நரகத்துக்கு தான் அனுப்பணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் அந்த காரில் வந்தாங்கள்ல ஃபேமிலி, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்காக நான் கூட நரகத்துக்கு போகிறேன், என்ன நரகத்துக்கு அனுப்பி வைங்க, ஆனால் அவர் வந்துட்டு நீங்கள் நரகத்துக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு என் குழந்தைங்க, அந்த பள்ளி வேனில் வந்த குழந்தைங்க எல்லா குழந்தைங்களையுமே வந்துட்டு அவர் தான் காப்பாற்றிருக்கிறாரு, அதனால் தயவு செஞ்சு அவர் வந்துட்டு நரகத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடவுள் என்ன செய்வாங்க? என்னதான் இருந்தாலும் தப்பு தானே, திருநது தப்பு தான், அதனால் நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை அவன் வந்துட்டு திருடி இருந்தாலும் அந்த பணத்தை அவனுக்காக வச்சுக்காமல் குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டானே, ஸோ அதுக்காக அவனை வந்துட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்களாம். சப்போஸ் இப்போ நீங்கள் கடவுளாக இருந்தீங்கன்னா இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.